எங்க பகுதியில் பஞ்செட்டி என்று அழைக்கப்படும் ஒரு ஏரியா, அதோடு பஞ்சேஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலோட குருக்கள் அங்கே வந்து அவங்க வீட்டில் ஒரு காகம் கீழே விழுந்திருக்கு. அதுக்கு தலை நிற்கல, தலை எச்சேக்கு இருந்திருக்கு. அப்புறம் அதை வெட்டினரியில் கொண்டு போய் சிகிச்சைலாம் கொடுத்துட்டு அதுக்கான விட்டமினுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அவரும் அவர் குடும்பத்தாரும் காரில் கொண்டு வந்து இது எங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்க பிரகாஷ் அப்படிங்கிற குருக்கள் சொன்னதால் நம்ம வந்து இதை பராமரிப்போம், இதை மீட்டெடுப்போம்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பதிவை தான் நம்ம இதில் பார்க்குறோம். சார் வணக்கம். அப்படியா, நீங்க தான் பேசுனீங்களாப்பா நேற்று? எங்க அடிபட்டுச்சு? அடிபட்டிருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியல. இல்ல, இதுக்கு ஏதோ டிஃபெக்ட் இருக்கு. ஹெட் ஆட்டுது, ஹெட் நிக்க மாட்டேங்குது. அதான் விட்டமின் டி ஒரு சிரப். இல்ல, அது டாக்டர் வெட்டினரி டாக்டர் இங்க ஒரு பார்த்தாரு. கூட்டூர்ல இருக்கவரா? ஜனசேத்திரத்துல இருப்பாரு. அவர் வந்து பார்த்தாரு. விங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒண்ணும் இல்ல, இது வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டானிக் அது மட்டும் அந்த இப்ப காசு அனுப்புறேன், அது மட்டும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம்மா. அதெல்லாம் தேவையில்லைம்மா, அதெல்லாம் தேவையில்லை. விட்டமின் இதனாலதான் இந்த மாதிரி சர்வ நிச்சயமா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம்டா. கண்டிப்பா. உயிருங்கிறது நம்மகிட்ட இல்ல, ஆனா அதை பாதுகாக்க வேண்டியது அதுதான் பெரிய சொத்து. மனிதருக்கும் எல்லாருக்கும் உயிர் தான் பெரிய சொத்து. கட்டாயம் அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். எப்படி வீட்டுக்கிட்ட விழுந்துதா? அழுதுகிறீங்களா? இறப்பு தவிர்க்க முடியாதா, ஆனா காப்பாத்திக்கும். அது அந்த ஹெட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்ச நாள் இதுவாயிடுச்சுன்னா இதுவாயிடும். இது ரொம்ப குஞ்சம் கிடையாதுங்க. அது அங்க இருந்ததுன்னா வேற எதனால காக்கா இல்ல எனக்கு தெரியல. அது டிஃபெக்டோடவே பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். இல்லைன்னா இன்னத்துக்கு பறக்கணுமே அது. இல்ல, இது செக் பண்றாரு. உனக்கு பெட்டு ரொம்ப ஆபத்து போல இருக்குமா? இவ்வளவு கலங்குறியம்மா? இல்ல, நான் என் பொண்ணுக்கு சொல்லுவேன், பெட்டு வளர்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா, அது இறந்துட்டா இயற்கைன்னு எடுத்துக்க. அதுக்காக நீ ரொம்ப கலங்கி போறோம்னா பெட்ஸே வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்றோம். அதுதான் இயல்புதான்.